Roll camera. Okay, ready? Take. Havels. Hero na. Idda hero. அத்தை உங்களை ரூம்ல அடைச்சு வச்சிருந்தது எவ்வளவு நல்ல விஷயம்னு இப்பதான் தெரியுது. உங்க மேல பரிதாபப்பட்ட என்னையும் கௌதமையும் நீங்க முட்டாளாக்கிட்டீங்க மேடம். நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, அந்த எஸ்எஸ்கேக்கு ஜாமீன் கிடைக்காது. அவர் வெளியே வரவே முடியாது. அப்படியா? சவால்டி. எஸ்எஸ்கே இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வரதான் போறாரு. அதுக்கப்புறம் அஞ்சலியும் கார்த்திக்கும் இந்த வீட்டுக்கு வந்து உங்களை வெளியே துரத்த தான் போறாங்க. பாக்குறியா? ரொம்ப கனவு காணாதீங்க. துரத்துனா ஓடுறதுக்கு நாங்க என்ன காக்காவா குருவியா? கௌதம், உனக்கு இப்ப நான் சொல்றதெல்லாம் காமெடியா தான் தெரியும். ஆனா கொஞ்ச நாள் போனதும் நான் சொன்னதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த பைரவிய நீயே புரிஞ்சுப்ப. அதுக்கப்புறமா இந்த வீட்ல என்னோட தலைமையில தான் ஆட்சி, அதிகாரம் எல்லாமே நடக்கும். அது தெரியாம என்கிட்டயே துள்றீங்களா? எழுதி வச்சுக்கோங்க, உங்க ஆட்டத்துக்கெல்லாம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பைரவி என்ன இப்படி பேசிட்டு போறா? வந்தா குடுகுடுப்புக்கார மாதிரி பேசினா அப்படியே போயிட்டா. ச்சே, எப்படியோ போட்டோம், அவ அப்படிதான் பேசுவா. நீ கண்டுக்காத. நீங்க நல்லபடியா கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துருங்க, சரியா? இல்ல அத்தை, அவங்க மனசுல ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் மறைமுகமா சவால் விடுற மாதிரி எனக்கு தோணுது. நானும் அதை தான் நினைச்சேன். அவங்க பேச்சே எனக்கு வித்தியாசமா இருக்கு. அப்படியா? எஸ்எஸ்கேக்கு ஜாமீன் கிடைச்சிருமா? இல்ல இல்ல, நான் அதை பத்தி சொல்லல. நீ கவலைப்படாத, கோர்ட்ல நாம தான் ஜெயிப்போம். கௌதம், கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. சரிப்பா. சரி ஜனம். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. தினேஷ், நான் இப்ப கௌதம் இலக்கியா விஷயமா கோர்ட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நான் அனுப்புன மெயில கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க. டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கணும். அந்த எஸ்எஸ்கேவுக்கு ஜாமீன் கிடைக்கவே கூடாது. நான் வச்சிடுறேன். மேடம், மேடம் காபி. நான் எப்ப காஃபி கேட்டேன், நீங்க எப்ப குடுக்குறீங்க? காஃபி எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா? அது வந்து மேடம், வாங்கிட்டு வர கோர்ட்டுக்கு வேற டைம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா கொடுங்க. சரிங்க மேடம். இந்தாங்க மேடம். வச்சிருங்க. போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க, நான் கோர்ட்டுக்கு போகணும். ஓகே மேடம். சரி. சொல்லுங்க மேடம். ஆபீஸ்ல இருந்து அட்வொகேட் கிளம்பிட்டாங்களா? இல்ல மேடம், இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்ன போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வர சொன்னாங்க. நல்லதா போச்சு. ஏற்கனவே அந்த ஏரியாவுல என்னோட ஆள் அங்க ஆட்டோவுல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை உடனே இப்ப வர சொல்றேன். அந்த ஆட்டோல அட்வொகேட்டை ஏத்தி அனுப்புறது உன்னுடைய வேலை. செஞ்சிடறேன் மேடம். பிளான் மிஸ் ஆக கூடாது. கரெக்டா பண்ணு. சரிங்க மேடம். அப்புறம் ஒரு விஷயம். பணம் தானே? அனுப்புறேன். அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவீங்க மேடம். என்னோட டவுட் எல்லாம் வக்கீல் மேடத்தை ஏன் உங்க ஆட்டோல ஏத்தி விட சொல்றீங்க? இன்னைக்கு எஸ்எஸ்கேவுக்கு எதிரா விசாரணையில அவங்க கலந்துக்க கூடாது. அதான் அவங்கள கோர்ட்டுக்கு வர விடாம கடத்தி ஏன் இடத்துக்கு கொண்டு போக போற? வச்சிடவா? ஓகே மேடம். கௌதம், ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அந்த எஸ்எஸ்கேக்கு ஜாமீன் கிடைச்சிடும்னு பயப்படுறீங்களா? இல்ல இல்ல, எனக்கு எஸ்எஸ்கேக்கு நிச்சயமா ஜாமீன் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா கிளம்புறப்ப பைரவியமா டென்ஷன் பண்ணி விட்டாங்க. அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது விடுங்க, நம்மள டிஸ்கரேஜ் பண்றதே அவங்க வேலையா போச்சு. சரி, லாயர் மேடம் கோர்ட்டுக்கு வந்துட்டாங்களான்னு கேளு. ஹலோ, சொல்லுங்க இலக்கியா. மேடம் கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா? இப்பதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வாட்ச்மேன் கிட்ட ஆட்டோ கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் வெயிட்டிங். மேடம், ஆட்டோ பிடிச்சு வர்றதுக்கு லேட் ஆகும். நாங்க வேணா அங்க வரட்டுமா? எல்லாரும் ஒன்னா கோர்ட்டுக்கு போயிடலாம். அப்படியா சொல்றீங்க? இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு ஏன் சிரமம்? நீங்க போங்க, நான் வந்துடுறேன். மேடம், எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை.
ஜஸ்ட் 5 நிமிஷத்துல வந்துருவோம். நம்ம கார்லயே போயிடலாம். இல்ல இலக்கியா, இந்நேரம் வாட்ச்மேன் ஆட்டோ பிடிச்சிருப்பாரு. நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீங்க கோர்ட்டுக்கு போங்க. சரிங்க மேடம். அப்போ இன்னைக்கு எஸ்எஸ்கேக்கு ஜாமீன் கிடைக்காதுல்ல? நிச்சயமா கிடைக்காது. எஸ்எஸ்கே என்னதான் ஹார்ட் அட்டாக் டிராமா போட்டாலும் தப்பிக்க முடியாது. நம்ம பக்கம் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, பயப்படாதீங்க. இன்னைக்கு ஜட்ஜு கிட்ட சொல்லி எஸ்எஸ்கேவை ஒரு நேர்மையான டாக்டரை வச்சு செக் பண்ணிடலாம். அந்த ஹார்ட் செக்கப்ல நிச்சயமா எஸ்எஸ்கே மாட்டிக்குவாரு. அப்புறம் அவருக்கு நிரந்தரமா ஜெயில் தான். கேட்கவே சந்தோஷமா இருக்கு மேடம். இதை மட்டும் எப்படியாவது பண்ணிருங்க. நிச்சயமா. நான் வச்சிரவா? சரிங்க மேடம். தாட்சாயினி மேடம் அனுப்புனாங்க. ஓகே, நீங்க இங்கே இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மேடம், ஆட்டோ வந்துருச்சு. இதோ வரேன். அந்த காஞ்சிபுரம் பார்ட்டி வந்தாங்கன்னா வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். ஓகேவா? என்ன இது? போகும்போது அபசகுணமா தடங்கள் எல்லாம் ஆகுது. மேடம், இது திரும்பும்போது கைப்பட்டு விழுந்துருச்சு. காலில் விழுந்தாதான் தடங்கள்னு சொல்லுவாங்க. இது பிரச்சனை இல்லை மேடம், நீங்க போங்க. சரி, க்ளீன் பண்ணுங்க. ஓகே மேடம். கொஞ்சம் சீக்கிரமா க்ளீன் பண்ணுங்க. ஓகே மேடம். கோர்ட்டுக்கு போப்பா. சரி மேடம். தம்பி, கோர்ட்டுக்கு நேரா போகணும். நீங்க லெஃப்ட்ல திரும்புறீங்க. மேடம், இந்த வழியாவும் போலாம் மேடம். எதுக்கு சுத்திக்கிட்டு போற? எனக்கு டைம் ஆயிடுச்சு. நீ ஆட்டோவை திருப்புப்பா. என்னாச்சு? ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏய், ஏய். கடவுளே, என் புள்ளையும் இலக்கியாவும் கஷ்டப்பட்டு அந்த துரோகி எஸ்எஸ்கேவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு அந்த ஆளுக்கு ஜாமீன் கிடைக்க கூடாது. அதுவும் இல்லாம அந்த ஆளு வெளியே வந்துட்டானா மறுபடியும் ஆட்டம் போட்டு கௌதமோட நிம்மதியை கெடுத்துடுவான். அந்த ஆளு ஜெயிலையே கிடந்து கஷ்டப்பட்டாதான் செஞ்ச தப்புக்கு வருந்தி திருந்துவான். கௌதம் வேற தான் அப்பாவை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல தீவிரமா இருக்கான். எஸ்எஸ்கே பழைய புத்தியோட இருந்தா இவர் தான் உன் அப்பான்னு கௌதம் கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் கௌதம் அந்த ஆளை கொன்னே போட்டுற மாட்டானா? எஸ்எஸ்கே திருந்தினாதான் கௌதம் கிட்ட உண்மையை சொல்ல முடியும். அதுக்காகவாவது எஸ்எஸ்கேவை வெளியே விடாம ஜெயிலுக்குள்ளேயே வச்சு திருந்துற மாதிரி செய் கடவுளே.
கௌதம், நம்ம வக்கீல இன்னும் வர காணுமே. அதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஜட்ஜு வேற வர நேரம் ஆயிடுச்சு. அவங்க எங்க தான் போனாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை ஆட்டோ கிடைக்கிறதுக்கு லேட்டா இருக்குமோ? அதுக்காக தான் நம்ம கார்ல வர சொன்னோம். அதையும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏமா கேஸ்ல தோக்கறதுக்குனே 2 பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்களா? ஆமா ஆமா, அந்த பீதி தான் அவங்க முகத்திலேயே தெரியுதே. எஸ்எஸ்கே அங்கிள் எப்படியும் வெளியில வரதான் போறாரு. அப்ப இவங்க முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்குவாங்கன்னு தெரியல. கொழுப்ப பாத்தியா அவங்கள? கௌதம், கோர்ட்டுக்குள்ள பிரச்சனை வேண்டாம், கொஞ்சம் பேசாம இருங்க. ஜட்ஜு வந்துட்டாங்க. ஆனா இன்னும் நம்ம வக்கீல காணுமே. எதுக்கும் நான் அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கவா? சரி. என்னாச்சு? அவங்களுக்கு ரிங் போகுது, ஆனா அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கௌதம். என்ன பண்றதுன்னு தெரியலையே. நாகு 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 வணக்கம் ஐயா. எஸ் ப்ரொசீட். யுவர் ஆனர், கார்த்திகை கடத்தினதாக என் கட்சிக்காரர் எஸ்எஸ்கே மேல போட்டிருக்க இந்த கேஸ் சுத்த பொய். என் கட்சிக்காரரை சிக்க வைக்க திட்டம் போட்டு இந்த கேஸை ஜோடிச்சிருக்காங்க. கார்த்திகை கடத்தினது இதோ இந்த நாகுதான். இத அவர் வாயாலேயே ஒத்துக்கிட்டாரு. என்னாச்சு இலக்கியா? வக்கீல் இன்னும் இங்க வரவே இல்ல. எஸ்எஸ்கே சட்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேஷண்ட் வேஷம் போட்டுட்டு வந்திருக்காரு. இந்த நேரத்துல இந்த வக்கீல் வேற வராம டென்ஷன் பண்றாங்க. அப்போ கௌதம் தரப்புல கொடுத்த எஸ்எஸ்கேவோட ஒப்புதல் வாக்குமூல வீடியோவுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? யுவர் ஆனர், இன்னைக்கு டெக்னாலஜி பெரிய அளவுல வளர்ந்துருச்சு. ஏஐ மூலமா என்ன வேணாலும் செய்யலாம். அடப்பாவி, ஒருத்தரோட போட்டோவை வச்சு அவர் செய்யாதத, பேசாதத செஞ்ச மாதிரியும் பேசின மாதிரியும் செய்ய முடியும். ஏன் கார்த்திகை கடத்தினது நானே பேசின மாதிரி அச்சு அசலா ஒரு ப்ரூஃபை உருவாக்க முடியும். அப்படிதான் என் கட்சிக்காரர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி ஒரு வீடியோவை போலியோ உருவாக்கி அதை கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. இல்ல, இது பொய் யுவர் ஆனர். அவர் பொய் சொல்றாரு. அது உண்மையான எவிடன்ஸ். அன்னைக்கு எஸ்எஸ்கே சொன்னத நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன். வேணும்னா நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஆர்டர் ஆர்டர். இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இப்படி குறுக்க பேசக்கூடாதுமா. உட்காருங்க. ஓவர் ரியாக்ஷன் உடம்புக்கு ஆகாது. யுவர் ஆனர், இது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு. எனது கட்சிக்காரர் ஒரு அப்பாவி. அவருக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும். கௌதம் தரப்பு வழக்கறிஞர் அவங்களுடைய வாதத்தை ஆரம்பிக்கலாம். கௌதமோட வக்கீல் எங்க? யுவர் ஆனர், அவங்க கோர்ட்டுக்கே வரலையே. ஏன் இலக்கியா வக்கீல் வரல? அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கலையா? இல்ல, எஸ்எஸ்கேவை விசாரணை பண்றதுக்கு பயந்து ஓடிட்டாங்க போல இருக்கு. அதான் இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கா.
என்ன சொல்றீங்க? ஏன் கௌதம் தரப்பு வக்கீல் இன்னும் வரல? யுவர் ஆனர், எஸ்எஸ்கே மேல போட்டது பொய் கேஸ்னு அவங்களுக்கு தெரியும். உண்மைக்கு எதிராக எப்படி வாதாடுறதுன்னு அவங்க மனசாட்சியா அவங்கள உறுத்தி இருக்கும் போல இருக்கு. அதனால அவங்க வாதாட விரும்பல. இல்ல யுவர் ஆனர், எங்க வக்கீல் கோர்ட்டுக்கு தான் கிளம்புனாங்க. ஆனா ஏன் இன்னும் இங்க வரலன்னு தான் தெரியல. வக்கீல் இல்லாம எப்படி விசாரணை பண்றது? ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டு கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறீங்க? சாரி யுவர் ஆனர், வக்கீல் இப்ப வந்துருவாங்க. ஹலோ, உங்க வக்கீலுக்காக காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இல்ல யுவர் ஆனர், நான் அப்படி சொல்ல வரல. கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. ப்ளீஸ் யுவர் ஆனர். எந்த காரணத்துக்காகவும் கோர்ட் நேரத்தை வீணாக்க கூடாது. யுவர் ஆனர், அவங்க தரப்பு வக்கீல் வந்தா என்ன வரலன்னா என்ன, கார்த்திகை கடத்தினது இந்த நாகு நான் தான் கோர்ட்லயே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன யுவர் ஆனர், அதையே ஆதாரமா வச்சு என் கட்சிக்காரர் எஸ்எஸ்கேவை விடுதலை பண்ணுங்க யுவர் ஆனர். இல்ல 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 ஐயா, வக்கீல் சொல்றதை நம்பாதீங்க ஐயா. கார்த்திக் சாரை நான் கடத்தலைங்க ஐயா. நீ கடத்தலையா? போன ஹியரிங்ல நீ தானே சொந்த பகைக்காக கார்த்திகை கடத்தினன்னு சொன்ன. ஐயா, அது நான் சொல்லுங்க ஐயா. எஸ்எஸ்கே தான் என்னை மிரட்டி அப்படி சொல்ல சொன்னாருங்க ஐயா. நானா? அப்போ நீ கார்த்திகை கடத்தலையா? நான் தான் ஐயா கார்த்தியை கடத்தினேன். ஆனா அவரை கடத்த சொன்னது எஸ்எஸ்கே தாங்க ஐயா. தொழில் போட்டிக்காக எஸ்எஸ்கே கார்த்தியை கடத்தி அந்த பழிய கௌதம் சார் மேல போட்டு அவரை ஜெயிலில் தள்ளி பழி வாங்கணும்னு நினைச்சாரு ஐயா. அந்த வேலையை என்கிட்ட கொடுத்தாரு. அதை நான் செஞ்சேன், அவ்வளோதாங்க ஐயா. ஐயா, அதை நான் கோர்ட்டில் சொல்லிவிடுவேன்னு பயந்து என் பொண்டாட்டி குழந்தையும் கத்தி முனையில் வச்சு என்னை மிரட்டினாருங்க ஐயா. வேற வழி இல்லாம தான் நான் பொய் சொல்லிட்டேங்க ஐயா. இத பார்ப்பா, உன் சௌரியத்துக்கெல்லாம் மாத்தி மாத்தி பேசுறதுக்கு இது ஒண்ணும் வீடு இல்ல, கோர்ட்டு. இங்க போய் பேசுனா தண்டனை இன்னும் அதிகமாயிடும். ஆமா, எஸ்எஸ்கே தான் உன்னை மிரட்டினாருன்னு சொல்றியே, அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க? ஐயா, என் மனைவியும் குழந்தையும் தான் ஆதாரங்க ஐயா. அவங்கள வேணாலும் கூட்டின்னு வந்து சாட்சி சொல்ல சொல்றேன். அப்ப நீங்க நம்புவீங்கல்ல? உன் பொண்டாட்டியும் உன் குழந்தையும் உனக்கு ஆதரவா தானப்பா சாட்சி சொல்லுவாங்க, அதை எப்படி நம்புறது? யுவர் ஆனர், கௌதமும் இலக்கியாவும் எஸ்எஸ்கேவை எப்படியாவது ஜெயில போட்டு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக இல்லாத வீடியோ சாட்சியை உருவாக்குறதும் இருக்கிற நாகு சாட்சியை கலைக்கிறதுக்காகவும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதை அனுமதிக்க கூடாது. யுவர் ஆனர், அவர் போய் சொல்றாரு. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஏமா, ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? கோர்ட்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பீங்களா? வக்கீல வர வைக்காம விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் ஏதோ வக்கீல் மாதிரி குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கூண்டுல வந்து சொல்லுங்க. வாங்க. வா போலாம். கௌதம், யுவர் ஆனர், எஸ்எஸ்கே நாகோட ஃபேமிலியை மிரட்டினது நிஜம். எப்படி சொல்றீங்க? நாகோட வைஃபும் குழந்தையும் என்கிட்ட அழுதுகிட்டே வந்து எஸ்எஸ்கே அவங்க வீட்டை நொறுக்கி அவங்களை கத்திய காட்டி மிரட்டினதா சொன்னாங்க. சரிமா, அதுக்கு ஆதாரம் என்ன? அதத்தான வக்கீல் கேக்குறாரு. அதான் ஆதாரமா நாகோட வைஃபும் குழந்தையும் இருக்காங்களே யுவர் ஆனர். நாகோட வைஃப் சொல்றத நம்பலனா கூட பரவாயில்ல, ஆனா அவங்க குழந்தை பொய் சொல்லாதில்ல. அந்த குழந்தைய கூப்பிட்டு விசாரிக்கணும் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இவங்க கேஸ இழுக்கலாம்னு பாக்குறாங்க. எந்த குற்றமும் செய்யாத எஸ்எஸ்கேவை எப்படியாவது கொஞ்ச நாளைக்கு ஜெயில போட்டு அவரை கஷ்டப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. இதை நீங்க அனுமதிக்க கூடாது. என் கட்சிக்காரர் ஒரு பேஷண்ட், அவரை அலக்கழிக்கிறது நியாயமே இல்ல. எஸ்எஸ்கே கார்த்திகை நீங்க கடத்தினதா சொல்லி நாகு சொல்றாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க எஸ்எஸ்கே? யுவர் ஆனர், நாகிட்ட காசை கொடுத்தா கொலை கூட செய்யக்கூடிய ஒரு ஆள் அவன். அவன் பேச்ச நம்பாதீங்க. கௌதம் தான் தம்பி கார்த்திகோட சொத்தை எல்லாம் ஏமாத்தி அனுபவிச்சுக்கிட்டு இருந்தார். அதை மீட்டு தர சொல்லி கார்த்திக் ஏன்ட்ட உதவி கேட்டாரு.
நான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த கோவத்துல இந்த கௌதமும் இலக்கியாவும் என்ன பழி வாங்கறதுக்காக இப்படி ஒரு பொய் கேஸ என் மேல போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.